FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் வழக்கறிஞரும் ஓபிஎஸ் ஆதரவாளரான திரு சுப்பரத்னம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் வம்சி. வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ ஓபிஎஸ் கடந்த வாரம் என்டிஏலேருந்து வெளில வந்த பிறகு இந்த ஒரு வாரத்தில் ஏதோ மறுபடியும் அங்கிருந்து நெகோசியேஷன் ஆட்கள் எதுவும் நடந்ததா, இல்லை இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடந்ததா, என்ன அரசியல் போயிட்டு இருக்கிறதுக்கிட்ட? இல்லை, இதை பற்றி எனக்கு அத்தாரிட்டேட்டிவாக ஒன்றுமே தெரியாது. உண்மையிலே I have been kept in the dark. Rather, I do not know any of these developments. இதை பற்றி எனக்கு எந்த செய்தியுமே தெரியாது. பட் என்னன்னா, பொதுவானது அன்றைய தினம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறின அறிவிப்பு வெளியிட்டாரு. அதை சற்றும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோ மற்றவர்களோ சற்றும் எதிர்பார்க்கல. இவர் வழக்கம் போல அமைதியா இருப்பாரு, என்ன பண்ணாலும் ஒரு பொறுத்து போயிடுவாருன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பொறுத்தது போதும் பொங்கியலு மனோகரான்னு கலைஞர் படத்துல வரக்கூடிய மனோகரா படத்துல வசனம் மாதிரி, ஸோ பிரதமரே எழுத்துப்பூர்வமா அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்கலங்கிறப்ப, ஸோ தட் சுட் பி த பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒரு முடிவெடுத்து என்டிஏவிலேருந்து வெளியேறதா அன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வீரமிக்க ஒரு அறிவிப்பை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டார்கள். ஸோ இந்த அறிவிப்பு வந்த முன்னாடி அங்கே என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்க அத்தனை பேர் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா இந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியிட்ட அறிவிப்புக்கு there was a overwhelming response from the public, overwhelming reception from the public, because it had echoed the sentiments of both the public and the cadres. அதாவது ஏன் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப திரு இபிஎஸ் அவர்களை சந்திச்சுட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காதப்பயே அப்பவே பொதுமக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு அதிருப்தி. ஏன் என்டிஏ விட்டு போன திரு இபிஎஸ்ஸை கூப்பிட்டு இவ்வளவு தூரம் சந்திச்சு பிரஸ் மீட் வச்சுட்டு கூட்டணி உருவாருந்து அவர் தமிழ்நாட்டு தலைவர் சொல்லிட்டு போறாரு. ஆனால் கூட்டணியிலே இருந்து ராமநாதபுரத்தில் கூட என்டிஏ வேட்பாளரை போட்டிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அவங்க அழைக்காம அவமானப்படுத்திட்டாங்களே, எதுக்கு இன்னும் அவர் அங்கே பொறுத்து அவமானத்தை தாங்கிட்டு இருக்காருன்னு அப்பவே இந்த பிரச்சனை பூதாகரமாக கிளம்பிடுச்சு. அதோட தொடர்ச்சி தான் இப்போ அண்ணன் சரி, அவங்க ஏதோ தமிழ்நாட்டில் திரு அமித்ஷா வந்த இடத்துல இருக்கு, பிரதமர்கிட்ட நமக்கு வழக்கம் போன ஒரு மரியாதை இருக்கு, தி வார்ம்த் வித் விச் வி ஆர் மூவிங் த பிரைம் மினிஸ்டர் ரிமைன்ஸ் டு பி த சேம்ங்கிற மாதிரி அவர் ஓபிஎஸ் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வம் கேட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்காதப்ப சரி, அப்போ நம்ம வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. எனவே வேண்டாத விருந்தாளியா ஒரு இடத்துக்கு போக முடியாதுங்கல்ல, இருக்கவும் முடியாதுல்ல. எனவே இதுதான் வெளியேறது தக்க தரணும்னு அன்னைக்கு முடிவு எடுத்து அதை அறிவிச்சாச்சு. இது அப்புறம்தான் அவங்களுக்கு ஒரே சாக்கா, என்னடா ஒரு இப்படி பண்ணிட்டாருன்ட்டு. நான் சொன்ன மாதிரி பொதுமக்கள்கிட்டயே குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேயே ஓபிஎஸ் போயிட்டார்ல, ஓபிஎஸ் வெளியேறிட்டா என்டிஏ கூட்டணியில் ஒரு பவர்ஃபுல் ரிசோர்ஸ்ஃபுல் லீடராக ஓபிஎஸ் தான் பார்க்கப்பட்டார். அவர் வெளியேறிட்டார், இன்னும் இந்த கூட்டணி எங்கே சரிப்பட்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் நிச்சயமா பெருவாரியாக பேசப்படுகிறது. அதை என்டிஏ கூட்டணி தலைவர்கள் உணர்ந்திருப்பார்கள். இனிமே அதை உணர்ந்தன் அடிப்படையில் அன்அஃபிஷியலாக நான் கேள்விப்பட்டது, தொடர்ந்து எப்படியாச்சும் ஓபிஎஸ் அண்ணனை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சிகள் நடப்பதாக கேள்விப்பட்ட செய்தி. ஆனால் இன்றைக்கு கூட இது செய்திகள் சோசியல் மீடியாவில் திரு பிஎல் சந்தோஷ் அவர்கள் நாளை வருவதாகவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க விருப்பம் தெரிவித்திருக்காகவும் ஒரு செய்தி வருது. பட்டு அது அவங்க சைடில் இட் இஸ் தேர் ரைட், சரிங்களா, டு டேக் அப் திங்ஸ் அண்ட் மூவ் அஹெட். எங்க இதில் எடுத்த முடிவிலிருந்து மக்கள் விரும்பிய தொண்டர்கள் விரும்பிய ஒரு முடிவிலிருந்து நாம் பின்னோக்கி சென்றோம் என்றால் நிச்சயமாக இட் வில் ஹேவ் இது நெகட்டிவ் பொலிட்டிக்கல் இம்பேக்ட்ஸ். ஓகே, நீங்க தொண்டர்கள் மத்தியில மக்கள் மத்தியில எதிர்ப்பு இருக்குன்றீங்க. ஆனா அதுல இந்த ஒரு வாரமா காலமாக எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் போகும் இடம்னா பெரிய கூட்டம் வருது. அவர் நாங்கள் ஏன் ஓபிஎஸ் தள்ளி செய்யணும்னு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்ன விட இப்போ கான்ஃபிடண்டா பேசிட்டு வந்திருக்காரு. நீங்க விவசாயம் தெரிஞ்ச ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க அவர் போகிறவங்க பெருங்கூட்டம் சேர்ந்த கூட்டம் தானா சேர்க்கிற கூட்டமா அதை சேர்க்கப்படுகிற கூட்டமாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். இப்போ இன்றைக்கு கூட வெரி அன்பார்ச்சுனேட், வெளியூர்ல இருந்து அவருடைய நேற்றைய நாளுடைய கூட்டத்திற்கு இன்றைய நாளுடைய கூட்டத்திற்கு வெளியூர்களிலிருந்து வேலையில் தெரிவிக்கப்பட்ட
வந்து கொண்டிருந்த வேனில் ஒன்று கவிழ்ந்து அதில் ஓரிருவர் இறந்து விட்டதாகவும் 10-12 பேர் 18 பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் நான் ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்ல தான் பார்த்தேன். எனவே வந்து ஒரு மாவட்டத்திற்கு அவர் டூர் செல்றாருன்னா அந்த உள்ளூர் மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்தா அது வந்து உள்ளபடியே எழுச்சி மிகுந்த கூட்டம்னு சொல்லலாம். வெளிப்படையா தெரியுது, வெளி மாவட்டத்துல இருந்தெல்லாம் வந்து ஆட்களை கொண்டு வந்து தருவித்து இறக்குமதி செய்து அதை ஒரு கிராம அதை முட்டு நீட்ட ஒரு சந்தா பார்த்து என்ன அடைச்சி வச்சா பெரும் கூட்டமா தெரிகிற மாதிரி ஒரு இடத்த பார்த்து, ஸோ மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டால் ஓப்பன் பிளேசஸ்ல போடணும். அவங்களுக்கு இப்போ திண்டுக்கல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, திண்டுக்கல்ல வந்து மாரியம்மன் கோயில் திடல்னு இருக்கு, அங்கதான் போட்டம் போடுவோம். அங்கதான் புரட்சியாளர் எம்ஜிஆர் பேசியிருக்காரு, டாக்டர் கலைஞர் பேசியிருக்காரு, புரட்சியாளர் அம்மா பேசியிருக்காங்க, பெருந்தலைவர்கள்லாம் அங்கதான் பேசுவாங்க திண்டுக்கல் கூட்டம்னா. இல்லாட்டி மணிக்கூண்டில் வந்து 4 சைடு ரோடு பிரிய முடிய ஒரு ஜங்ஷன் அதில் போடுவாங்க. ஸோ அப்படி போடுறது தான் அது. அங்கே அது போன்ற பெரிய இடத்துல போட்டு கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் தான் உண்மையிலே மிகவும் பாராட்டுக்குரியது. பட் இவர் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டமாக ஒரு லென்த் ரோடு வேற என்ன அரௌண்ட் 2000 people ஆர் பீயிங் கெப்ட். ஸோ அதில் வந்து ஒரு செயற்கைத்தனம் தெரியுதே தவிர இது இயற்கையாக கூடுகிற கூட்டம் இல்லை, அது ஆர்வம் மிகுந்த கூட்டம் இல்லை, எழுச்சி மிகுந்த கூட்டம் இல்லை. அதை வந்து சார் புட்டிட்டு என்ன நட்சல் தன்னைத்தானே ஏமாற்றி கூடாது சார். ஆல் திஸ் ஆர் கோரியோகிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? என்ன நாட்டில் அவர் எங்கே வேணாலும் போகட்டுங்க. மக்கள்கிட்ட என்னன்னா அதிமுக ஏடிஎம்கே சீன் அஸ் அ டிவைடட் ஹவுஸ். அதிமுக உடைந்து போய் 2ஆக 3ஆக உடைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மக்கள் பேசுறதே எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் உங்களுக்கு வாய்ப்பு. ஒன்று சேராமல் நீங்கள் எத்தனை நீங்கள் எப்படி வந்தாலும் அவர் அப்படி வந்தாலும் ஒருத்தர் இப்படி போனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஏடிஎம்கேக்கு ஃபியூச்சர் வில் பி பிளிக் ஃபார் ஏடிஎம்கே. அதிமுகவுக்கு எதிர்காலம் என்பது மிகவும் சிரமமானதாக இருக்கும் மக்கள் பேசிக்கிறாங்க. இதை வந்து அதுக்கு தீர்வு காண்றதை விட்டு போட்டு நான் நாடு வளம் செல்கிறேன், மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சார் இந்த ரியல் சென்ஸ் இட் வில் நாட் பிரிங் அவுட் எனி இது இப்போ எனக்கு டான்ஜிபிள் ரிசல்ட்ஸ். இப்போ எனக்கு என்னன்னா சந்தேகம், இப்போ வந்து ஓபிஎஸ்ஐ அதிமுக இணைத்துக் கொள்ள 3 கட்சி மீண்டும் இணையணும்னா அதுக்கு வந்து மெயினாக கோரிக்கை வைக்க வேண்டிய தென் மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் தான். ஏன்னா இங்கே அவங்க ஊரில் தான், தென் மாவட்டத்தில் தான் இந்த பிளவுனால் பெரிய பாதிப்பு வந்திருக்கு. அங்கே அவங்க ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் போன்ற சக்திகள் இணையணும்னு ஆசைப்படணும். ஆனால் இதுவரை அதிமுகவை சேர்ந்த மூத்த தென் மாவட்டத்தை சேர்ந்த தலைவர் யாரும் ஓபிஎஸ் இங்கே உள்ள வரணும் அப்படின்னு சொன்னதே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. உதயகுமார் ஆகட்டும், வந்து ராஜன் செல்லப்பா ஆகட்டும். இல்லை சமீபத்தில் பாருங்க, உதயகுமாருக்கு கிட்டத்தட்ட அருமை சகோதரர் உதயகுமார் பாருங்க, கடந்த 3 மாசமா அவர் அதிகமாக பொது வெளியில பேசுறதே இல்லை. முந்தையெல்லாம் வீடியோஸ் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாரு சிஸ்டமேட்டிக்கா. இஃப் யூ குட் க்ளோஸ்லி வாட்ச் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் தி பாஸ்ட் 3 months, he has been keeping himself aloof from all these activities. அவர் பார்த்தீங்கன்னா 3 மாதமாக பொது வெளியில் பேசுவதோ பேட்டி கொடுப்பதோ இந்த மாதிரி வீடியோ வெளியிடுவதோ இல்லை. அதற்கு ஏதோ அவர் மனதிலே ஒரு காரணம், நிச்சயமாக வலுவான காரணம் உருவாகியிருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச அளவில் ராஜன் செல்லப்பானே ஓபிஎஸ் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசியதாக நான் எப்பவுமே அவர் வந்து அரசியல் ராஜன் செல்லப்பா சீனியர் மோஸ்ட் ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் இன் சதர்ன் தமிழ்நாடு. அவர் யாரையுமே ஒரு பண்பாடத்தை அவரு தரைக்குறைவா பேசல. ஓபிஎஸ் சேர்ந்தால்தான் நம்ம கட்சியில முன்னேற்றம், இங்க தென் மாவட்டத்துல கட்சி ஜெயிக்கும்ன்ற ஒரு கருத்தை வந்து ஏன் முன்வைக்கல? இல்ல அப்படி இல்லை சார். அவர் வந்து எல்லாமே பொது வெளியில பேச மாட்டாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்துல நான் கேள்விப்பட்ட அளவுல நீங்க சொன்ன இந்த தலைவர்கள்லாம் ஓபிஎஸ் அன்னைக்கு சேர்த்துக்கிட்டா தாங்க தென் மாவட்டங்களை சரியா வரும். தென் மாவட்டங்களில் டெல்டா ரீஜன் தமிழ்நாடு முழுக்க அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. அமைதியானவர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அம்மாவால் விசுவாசியாக பார்க்கப்பட்டவர், அம்மாவோட எனவே வந்து அவரை உள்ளுக்கு கொண்டு வந்தா தான் நல்லா இருக்கணும். அவர்கிட்ட பப்ளிக்ல அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு. அதை நம்ம என்கேஜ் பண்ணா அவரையும் உள்ளுக்கு கொண்டு வரணும். தலைமை கழகத்துல அவர் திரு இபிஎஸ் போறக்கூடிய கூட்டங்கள்ல பெருவாரியான 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவதாகவும், அது தென் மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் குறிப்பிட்ட தலைவர்கள் சொல்வதாகவும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ அண்ணன் செல்லூர் ராஜை பத்தி கேட்டீங்க. போன வாரம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல
தன்னை அறியாம ஒரு உணர்வை வெளிப்படுத்தினார். நாங்க என்டிஏல இருந்து வெளியில வந்தோன்னா ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறப்ப, ஏங்க பாவம் ஓபிஎஸ் அவரை ஏங்க என்று பாவம்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா, வெகுண்டெழுந்த திரு செல்லூர்ராஜ் அவர்கள், ஏங்க எவ்வளவு பெரிய தலைவர் அவரை போய் தரக்குறைவா பாவம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க, நிருபர் பேசினா தரமா கேள்வி கேளுங்க, ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா அப்படி என்று. அதனாலதான் நேத்து கார்ல ஸ்பான்டானியஸா சார் உங்களுக்கு, அதனாலதான் நேத்து கார்ல ஏத்தலையா? தட் மே பி த ரீசன், தட் குட் பி த ரீசன். உங்களுக்கு அதாவது அவர் வெளிப்படுத்திய விதம் இருக்கிறதே, விசுவாசம் அங்கேயா இங்கேயா என்று பார்க்கிற பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் பகுதியில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் அவர் இந்த இயக்கத்திற்கு அவர் ஆற்றிருக்கக்கூடிய தொண்டுகள் எல்லாம் உணர்ந்து ஒரு பற்றை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அந்த செல்லூர்ராஜ் அவர்கள் அந்த பேச்சு அமைந்து. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருடைய உள்வுணர்வு அப்படித்தாங்க வம்சி, எல்லாருடைய எங்க மாவட்டத்தை சேர்ந்தா அந்த நத்த விஸ்வநாதன்ட்டு அவர் கூட நெருக்கமா இருக்க நண்பர்களாக சொல்றாங்க, அவர் ஓபிஎஸ் அண்ணி சேர்த்து நம்ம அரசியல் பண்ணாதாங்க சரியா வரும் அப்படின்னு அவர் சொல்வதாகவும், எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் எப்பவுமே அப்பா எல்லாரும் ஒண்ணாமுன்னா போவோம்ப்பா, ஏப்பா நமக்குள்ள வம்பு சண்டைன்னு இப்படி பெரும்பாக்கா பேசுறது அவர். எனவே ஒற்றுமை என்பது எல்லா நிலைகளிலும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அதிமுக பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுகவுடைய அனைத்து சக்திகளும் ஒன்றுபட வேண்டும். குறிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் if only when our leader OPS is brought into the mainstream, ADMK will naturally have its own future. இல்ல இவ்வளோ அவங்க தலைவர் கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய கருத்துக்கள் சொல்லும்போது, அப்ப நிருபர் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறீங்களா கேட்கும்போது காலம் கடந்து விட்டு, அது பழைய செய்தி சார், அது கடந்து விட்டதுன்னு சொன்னாரு, காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னாரு. அதை நம்ம இதில் டிஸ்கஷன் நான் சொல்லியிருக்கேன். காலம் கனிந்து வருகிறது, புரிந்து கொள்ளாமல் அவர் கடந்து விட்டது என்று சொல்கிறார். கழகத்துடைய எதிர்காலத்தை உண்மை நிலை என்று எண்ணி பார்த்தால் இதை கனிந்து வரக்கூடிய காலத்தை ஒரு 3PS பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்கிறது தான் இன்னும் நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா சொன்னார், நாங்கள் என்டிஏ விட்டு வெளியேறன்னு அறிவிச்ச முன்னாடி அவர் புது வியாக்கியானம் சொன்னார் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். நாங்கள் பிஜேபி கூட இருக்கோம், பிஜேபி கூட பலர் இருக்காங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னா அதோட மீனிங் என்ன சார்? நாங்க பிஜேபி கூட இருக்கோம், ஆனா எங்க கூட இருக்க பிஜேபி கூட பலர் இருக்காங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்னா எங்க கூட்டணியில இன்னும் அந்த கட்சிகளை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அவங்க எனக்கு there is no objection for me to bring in ஆனா இதுவரை other people also தான் அர்த்தம் உங்களுக்கு. ஆனா இதுவரை அவர் ஓபிஎஸ்சியோ இல்ல டிடிவி தினகரனையோ கூட்டணி வைக்கிறதுக்கு அந்த ஒரு இண்டிகேஷன் கூட கொடுக்கல. இன்ஃபேக்ட் போன முறை நிறைய பேர் சொன்னாங்க, டிடிவி தினகரன் மட்டும் இந்த அதிமுக கூட்டணி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 80-100 சீட் அடிச்சிருக்கோம், ஆனா இவர் தான் சேர்த்துக்கல அப்படின்றாங்க. அவருக்கே அந்த ஒரு சார் அதுல இருந்து பாடம் கத்துக்கணும்ல சார். இப்ப தெரியுது இல்ல, டிடிவி தினகரன் வெளியேறி போனதுனால 80 சீட் வரையும் தோத்தம்னு தெரியுது இல்ல. அப்போ நோய்க்கு மருந்து தேடணும் இல்ல. சரி, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த வள்ளுவர் பெருந்தகையுடைய வாக்கை நமக்கு வழிகாட்டு நெறிமுறையாக அரசியல் கொள்ள வேண்டும் என்றால், இன்னார் நாள் தான் நம்ம தோல்வி அடைஞ்சோன்னா அன்னாரை சேர்த்து நம்ம கூட இருந்தவங்க தானே. உங்களை முதலமைச்சர் ஆக்கினவர் தானே அவர், திரும்ப சசிகலா அம்மையாரும் அதற்கு உதவி செய்தவரும் வழிகாட்டியவர் அண்ணன் டிடிவி தினகரன் சேர்த்துட்டு போக வேண்டியது தானே. அப்ப அவங்க சேர்க்கவும் மாட்டான், நீ சேர்க்கலையாட்டி அவங்க வெதர் தே மஸ்ட் டேக் பொலிட்டிக்கல் சன்னியாசா, நீங்க சேர்க்கவும் மாட்டீங்க. பட் ரிசோர்சஸ்ஃபுல் பர்சன் என்ன பண்ணுவாங்க, அரசியல் செய்ய மாட்டாங்களா, மூளையில் படுத்துப்பாங்களா? we must learn lessons from our failures, setbacks. Then only any politician for that matter can rectify their mistake and come out of flying colors. அதை விட்டு போட்டு இல்லை நான் அப்படித்தான் இருப்பேன், ஆனா என்னை எதிர்க்கிறவங்க யாரும் எனக்கு எதிராக பேசக்கூடாது, செயல்படக்கூடாது, முடைக்கன்னா இது எந்த இது என்ன கற்பனைக்கு எட்டாத ஒரு கதையம்சம் நிறைந்த ஒரு இதாத்தான் புதிராத்தான் அமையுது. இட் will not lead to any pragmatic politics. எனவேதான் நீங்க டிடி தினகரன் நான் அதே மாதிரி தானங்க, நீங்க சரியா கேட்டீங்க. சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் தினகரனால இவருக்கு செட்பேக்கு. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள்ல 5 தொகுதிகள் அதிமுக கட்டு தொகுதிகள் இருந்தது. அது காரணம் என்ன, ஓபிஎஸ் அண்ணன் ரெட்டை
இரட்டை தலைமையாக இருந்த பொழுது எங்கெல்லாம் ஜெயித்தோமோ, எந்த தென் மாவட்டங்களில் நாம் ஜெயித்தோமோ, அதே தென் மாவட்டங்களில் வந்து 5 நாடாளுமன்ற தொகுதி டெபாசிட் போகுதுன்னா ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் வெளியேறி விட்டார்கள். எனவே கட்சியுடைய நிலைமை அது என்பதை புரிந்து கொண்டு இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். மீண்டும் நாம் வெற்றியின் படிக்கட்டை தொட வேண்டும் என்றால் கூட அதற்கு உகந்த ஒரே வழி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களை கட்சியில் இணைப்பதுதான் வழி என்பதை இதை சாதாரண தெரிந்துக்க வேண்டிய விஷயம் தானே. கட்சிக்கு அது நல்லதுதான், அது மாற்று கருத்து இல்ல. அவர் தனிப்பட்ட முறையில் இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும்னு விரும்புவாரா எடப்பாடி? சரி, இது தனிப்பட்ட முறைங்கிறது இல்லை. இஸ் நாட் அ ஃபவுண்டர் லீடர் ஆஃப் த பார்ட்டி. பட் அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. அவர் இருக்கட்டும், சாரி இருக்கட்டும், சொல்ல புரியுதுங்களா? இது ஒரு ஜனநாயக அமைப்புங்க வம்சி. எல்லாரோட ஜனநாயக ஆமாங்க. யூ ஆர் நெய்தர் எ மாஸ் லீடர், நார் எ கரிஸ்மேட்டிக் லீடர், நார் எ ஃபவுண்டர் ஆஃப் த பார்ட்டி. நீங்கள் கட்சி ஏஆர்பி அப்படி பிடிவாதம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் என்ன, அவர் கட்சியுடைய நிறுவன தலைவர் கிடையாது, மக்கள் சக்தி மிகுந்த மாபெரும் தலைவர் கிடையாது, கரிஸ்மேட்டிக் லீடர் என்ற வசீகரிக்கக்கூடிய தன்மை பெற்ற தலைவர் மாதிரி, அம்மா மாதிரி, வசீகர கலைஞர் மாதிரி வசீகர தன்மை கொண்ட தலைவர் கிடையாது. இப்படி இருக்கிற பொழுது ஊர் குடித்தானே தேர்தலுக்குன்னு ரெட்டை தலைமையில் தானே நம்ம கௌரவமா 75 கூட்டணி சேர்த்து எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு அனைவரும் பாராட்டத்தக்க, பரவாயில்ல அம்மாவோட கட்சி, அம்மாவுக்கு முன்னாடி கட்சி என்னாகுமோன்னு சிந்திச்சவர்கள்லாம் ஆச்சரியப்படக்கூடியவர்கள் 75 சீட்டு ஜெயிச்சோம் இல்ல. அதற்கு பிறகு ஒற்றை தலைமை வந்த விட்டால் தானே டெபாசிட் போடக்கூடிய நிலைமை வந்துச்சு. அப்ப அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதிர்கால திட்டங்களை தீட்டணும் இல்ல. அதான ஒரு நல்ல வைப்ரண்ட் பொலிட்டிக்கல் லீடருக்கு அடையாளம். அதை விட்டு போட்டு நான் பிடிச்ச காலுக்கு 3 மைல்னா இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. It is a democratic party founded by MGR and nurtured by our leader Prince அம்மா. ஓகே, இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து அப்போ ஓபிஎஸ் தரப்புல வந்து தொண்டர் ஒருத்தர் பேசினாரு. ஆனா அஃபிஷியலா ஓபிஎஸ் வந்து அதிமுக தலைமையிடம் எங்களை கட்சி சேர்த்துக்கோங்கன்னு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரா? அப்படி இல்லைங்க, நான் சொன்னாரு ஓபிஎஸ் அண்ணி வந்து இணைந்தால்தான் கட்சிக்கு எதிர்காலம் என்று இருக்கக்கூடிய சூழலில் இந்த கடந்த முறை நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் சொன்னாரு, நிபந்தனையற்ற முறையில் இணைய தயார், அதிமுகவுடன் நிபந்தனையற்ற முறையில் இணைய தயார் அப்படின்னு வந்து வெளிப்படையா சொன்னாரு. இணைப்பு தான் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் தான் முக்கியம். இணைவு வந்து எந்த நிபந்தனையும் விதிக்காமல் என்ன எனக்கென்று இனி எந்த பதவியும் தேவையில்லை அவர் சொன்னது. நான் அம்மா காலத்துல எல்லா பதவியும் பார்த்துட்டேன். சரிங்களா? ஓகே, ஆட்சியிலையும் முதலமைச்சராக இருந்தாச்சு, கட்சியிலையும் பொதுச் செயலாளருங்கிற அந்த பெயர் மாற்றி ஒருங்கிணைப்பாளராக இருந்தாச்சு. எல்லாம் பார்த்தாச்சு. இனி எனக்குன்னு புதுசா பதவி தேடிய அலைய தேவையில்லை, எந்த பதவியும் தேவையில்லை, எந்த நிபந்தனையும் இல்லை. ஏன்னா நிபந்தனை இணைய தயார்னு அவர் சொன்ன முன்னாடி அப்புறம் அதர் சைட்ல இருந்தான பாசிட்டிவ் ரிப்ளைஸ் வரணும்னா ஓகே பொறுத்து பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு.